பிரைஸ் த லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நாம் ஒரு அழகான விஷயத்தை பற்றி சிந்திக்கப் போகிறோம். அது என்ன தெரியுமா? திராட்சை. ஒரு சாதாரண திராட்சை பழத்தின் மூலம் தேவன் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு திராட்சை கொத்தில் இருக்கும் ஒவ்வொரு பழமும் தனித்தனியாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கொடியுடன் இணைந்திருப்பதால் தான் அவை வளர்ந்து கனிந்து இனிமையான கனியாக மாறுகின்றன. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் தேவ பிள்ளைகளே. நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இயேசுவோடு இணைந்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனிகள் உருவாகும். இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யோவான் 15:5. திராட்சை கொடி எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் அதிலிருந்து பிரிந்த கிளையால் தனியாக கனி கொடுக்க முடியாது. அதுபோலதான் நாம் இயேசுவை விட்டு விலகி நம்முடைய சொந்த பலத்திலும் அறிவிலும் பணத்திலும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் உண்மையான ஆவிக்குரிய கனியை கொடுக்க முடியாது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம், நாம் எதிர்பார்த்தது நடக்காமல் போகலாம். தேவன் என்னை மறந்துவிட்டாரா என்று கூட நாம் நினைக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளே, திராட்சை உடனே கனியாகி விடுவதில்லை. அதற்கு வளர்ச்சியும் காலமும் தேவை. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் செயல்படுவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. இன்று உங்கள் வாழ்க்கையில் கனி தெரியவில்லை என்பதற்காக தேவன் உங்களை விட்டுவிட்டார் என்று நினைக்காதீர்கள். தேவன் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரோடு இணைந்திருக்கும் போது சரியான காலத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் அழகான கனியை அவர் உருவாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் அன்பு இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும், இரக்கம் இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும். இவை எல்லாம் தேவனோடு இணைந்த வாழ்க்கையின் கனிகளாக இருக்க வேண்டும். அதனால் இன்று நாம் நம்முடைய உள்ளத்தை சோதித்து பார்ப்போம். நான் இயேசுவோடு உண்மையாக இணைந்திருக்கிறேனா? திராட்சை கொடியுடன் இணைந்திருக்கும் கிளை கனியை தருவது போல நாமும் இயேசுவோடு இணைந்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். உலகம் நம்மை பார்த்து நம்முடைய வார்த்தைகளை மட்டும் கேட்காமல் நம்முடைய வாழ்க்கையில் தெரியும் கனிகளை பார்க்க வேண்டும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை விட்டு விலகாதீர்கள். ஜெபத்தில் அவரோடு இணைந்திருங்கள். அவரை நம்பி வாழுங்கள். திராட்சை கொடியுடன் இணைந்திருக்கும் கிளை கனி கொடுப்பதைப் போல இயேசுவோடு இணைந்திருக்கும் வாழ்க்கையும் நிச்சயமாக நல்ல கனிகளை தரும். இன்று முதல் நாம் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். கர்த்தாவே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு நான் விலகாமல் உம்மோடு இணைந்த வாழ்க்கையை வாழ எனக்கு கிருபை தாரும். என் வாழ்க்கையின் மூலம் நல்ல கனிகள் வெளிப்படட்டும். என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த தீர்மானத்தோடு நாம் ஒவ்வொருவரும் தேவனோடு இன்னும் நெருக்கமாக இணைந்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நல்ல கனிகளால் நிறைத்தருள்வாராக. ஆமேன்.